கைஸ் இந்த பேக் ஆக்னியை பார்த்தாலே சிராய்ட்ஸ்னு சொல்ற காமெடிலாம் முடிஞ்சு போய் ரொம்ப வருஷம் ஆச்சு. பார்க்குற எல்லாரும் என் பேக்ல ஆக்னி இருக்கிறத பார்த்த உடனே சிராய்ட்ஸ்னு சொல்லிடுறீங்க. நேச்சுரலா பண்ணாலுமே பாடி ஹீட் ரைஸ் ஆச்சுன்னா சில பேருக்கு இந்த மாதிரி வரும். அண்ட் சைக்கிள் ரன் பண்ணியுமே பாடியில ஒரு ஆக்னி கூட இல்லாதவங்களும் எனக்கு தெரியும். அதை வச்சு மட்டுமே ஒருத்தரை ஜட்ஜ் பண்ண முடியாது அவங்க நேச்சுரலா இல்லையான்னு. ஆட தெரிஞ்சவன் பொழைச்சுப்பான்ற மாதிரி அத்தனை பேர் ஃபேக் நடிஸா இருக்கானுங்க. இவங்களை பத்தி பேச எதுவும் ஆக போறது இல்லை. நம்ம கதைக்கு வருவோம். வணக்கம் கைஸ், இது அல்கிங் வாழ்க்கையில 4-8 மார்னிங்கே முட்டையை வாங்கிட்டு பிரிய குட்மிலாம் சாப்பிட்டு ஜிம்முக்குள்ள போனேன். உள்ள போனதுமே எல்லாம் ஒரு மாதிரி என்ன பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. யாரா இவன் ஜிம் ஏதாச்சும் மாத்தி வந்துட்டுமா நானே யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். நல்லா கிளாஸா ஊத்தி குடிக்கிறேன். இவன் கூட சொல்லல நம்மகிட்ட இந்த மேட்டர் பத்தி. பிரியோ கோட் மீலே ஹெவியா சாப்பிட்டு வந்துட்டேன். கை கெட்டினது வாய் கெட்டல. அப்புறம் கொஞ்ச நேரத்தில் அக்செப்ட் பண்ணிட்டு மூவ் ஆன் ஆயிட்டேன். இன்னைக்கு ஒர்க் அவுட் எனக்கு ஹாம்ஸ்ட்ரிங்ஸ், glutes, பேக். ஒரு ஃபுல் போஸ்டீரியர் ஃபோக்கஸ்டு டே. இன்னைக்கு போட்ட ஃபுல் ஒர்க் அவுட்ஸ் கேப்ஷன்ல போடுறேன். வேணும்னா செக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. எந்தது லேட்டு, ஒர்க் அவுட் முடிச்சதும் லேட்டு, லஞ்ச் டைம் கொஞ்சம் ரொம்பவே அடி வாங்கிடுச்சு. இதுல வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி சாப்பிட்றதுக்குள்ள அதுக்கு ஒரு டைம் ஆயிடுச்சு. தட்டில் எல்லா சத்தையும் கவர் பண்ணி லஞ்சை முடிச்சிட்டேன். லஞ்சை முடிச்சு ஒரு மணி நேரம் அப்புறம் என் கார்டியோக்கு வந்துட்டேன். ஒர்க் அவுட் இன்னைக்கு ரொம்ப ஹெவியா போனதால கார்டியோ வெறும் 1 ஹவருக்கு மட்டும் தான் பண்ணேன். முடிச்சுட்டு அடுத்த மீலுக்கு சப்பாத்தி, சிக்கன், குக்கும்பரு, கட்டலத்துக்கு தயிர். இது பார்த்ததும் ஃபைனல் மீல் நினைப்பீங்க, ஆனா அதான் இல்ல. இதுக்கப்புறம் எனக்கு இன்னொரு மீல் இருக்கு. லஞ்ச் டைம் அடி வாங்கினதுல ஈவினிங் மீல் ஸ்கிப் ஆயிடுச்சு. அதனால தான் இந்த லாஸ்ட் மீல் இங்க வந்துருச்சு. அதை சாப்பிட்டு முடிச்சதும் ஃபிளாட். அதோட டே ஓவர். புதுசா பார்க்குற எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்த வீடியோல பார்ப்போம்.